வணக்கம் நண்பா. டிஎன்எஸ்டிசி ரெக்ரூட்மெண்ட் செய்திகள். டிசம்பர் 22 வெளியான தகவல். கோவையில் 27 புதிய தாழ்தள சொகுசு பேருந்துகள் மகளிர் விடியல் பயணத்திட்டம் விரிவாக்க பணிகள் போக்குவரத்து துறை அமைச்சர் தொடங்கி வைத்தார். கோவை மாவட்டம் சூலூர் பேருந்து நிலையத்தில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை லிமிடெட் சார்பில் 27 புதிய தாழ்தள சொகுசு பேருந்துகள் இயக்கத்தையும் மகளிர் விடியல் பயணத்திட்டம் விரிவாக்க பணியினையும் மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்திரவைத்துறை அமைச்சர் வி செந்தில் பாலாஜி முன்னிலையில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் தொடங்கி வைத்து பணிக்காலத்தில் உயிரிழந்த பணியாளர்களின் வாரிசுதாரர்கள் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கிராந்தி குமார் பாடி, மாநகராட்சி மேயர் கா ரங்கநாயகி ராமச்சந்திரன், மாநகராட்சி ஆணையாளர் மா சிவ குரு பிரபாகரன், மாநகராட்சி துணை மேயர் ரா வெற்றி செல்வன், சூலூர் பேரூராட்சி தலைவர் தேவி மன்னவன், தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை லிமிடெட் மேலாண் இயக்குனர் ஜி செல்வன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கே தினகரன், பொது மேலாளர் கே செல்வகுமார், உள்ளாட்சி அமைப்புகளின் பிரதிநிதிகள், உதவி மேலாளர்கள், கிளை மேலாளர்கள், பணியாளர்கள் மற்றும் அனைத்து தொழிற்சங்க நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் பேசியதாவது: தமிழக முதல்வர் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு 8500 பேருந்துகள் வாங்குவதற்கு அணையிடப்பட்டு தற்போது வரை 3000 பேருந்து மக்கள் பயன்பாட்டிற்கு துவக்கப்பட்டுள்ளன. அதன் ஒரு பகுதியாகத்தான் கோவை மாவட்டத்திற்குள் 27 தாழ்தள சொகுசு பேருந்துகள் நகர வழித்தடத்தில் இயக்குவதற்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வரின் முத்தான திட்டங்களில் ஒன்றான மகளிர் விடியல் பயண திட்டம் எந்த அளவிற்கு சிறப்பாக செயல்படுகிறது என்பதை தினந்தோறும் கவனித்து வருகின்றார்கள். இத்துறை சிறப்பாக செயல்படுவதற்கான வழிகாட்டுதலையும் வழங்கி கொண்டு இருக்கிறார்கள். இத்திட்டம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலான நிதியினை ஒதுக்கீடு செய்வது வருகிறார்கள். இந்த திட்டத்தை செயல்படுத்தும் போதும் பேருந்துகளில் பயணம் செய்யும் மகளிர் விகிதம் 40% இருந்தது. தற்போது 69% உயர்ந்து இருக்கிறது. மகளிர் வாழ்க்கையில் இத்திட்டம் மிகவும் உறுதுணையாக இருக்கின்றது. பெண்களின் வாழ்வில் மிகப்பெரிய மறுமலர்ச்சி ஏற்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டில் 595 கோடி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த திட்டத்தின் சிறப்பை உணர்ந்து இத்திட்டத்தை கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட பிற மாநிலங்கள் செயல்படுத்தி வருகின்றார்கள். தமிழ்நாடு அரசால் 8/5/2021 முதல் விடியல் பயண திட்டம் துவக்கி வைக்கப்பட்டு கோவை மாவட்டத்தில் 991 நகர பேருந்துகளில் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. நாளொன்றுக்கு சுமார் 7,84,000 மகளிர்கள் தினசரி கட்டணமில்லா பயணம் மேற்கொண்டு உள்ளனர். 8/5/2021 முதல் நவம்பர் 2024 வரை 8,599,98,000 மகளிர்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து 24/2/2024 முதல் இத்திட்டம் விரிவுபடுத்தப்பட்டு உதகை, வால்பாறை, தாளவாடி மற்றும் ஆனைக்கட்டி மலைப்பகுதியில் 35 கிலோமீட்டருக்கு கீழ் இயக்கப்படும் 122 புறநகர் பேருந்துகளில் மகளிருக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. கட்டணமில்லா பயணம் செய்ய நாளொன்றுக்கு மலைப்பகுதி புறநகர் பேருந்துகளில் சுமார் 43,000 மகளிர்கள் தினசரி கட்டணமில்லா பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். 24/2/2024 முதல் நவம்பர் 2024 வரை மலைப்பகுதி புறநகர் பேருந்துகளில் 120,08,000 மகளிர்கள் கட்டணமில்லா பயணம் மேற்கொண்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து கோவை மண்டலத்தில் காந்திபுரம் டு காந்திபுரம் வழித்தடத்தில் 4 பேருந்துகளும், காந்திபுரம் சோமனூர் வழித்தடத்தில் 2 பேருந்துகளும், மருதமலை டு காந்திபுரம் வழித்தடத்தில் 3 பேருந்துகளும், சோமனூர் உக்கடம் வழித்தடத்தில் 2 பேருந்துகளும், சித்ரா பேரூர் வழித்தடத்தில் 2 பேருந்துகளும், காந்திபுரம் டு காரணம்பேட்டை வழித்தடத்தில் 2 பேருந்துகளும் என மொத்தம் 15 நகர பேருந்துகளில் மகளிர் விடியல் பயண திட்டம் விரிவுபடுத்தப்படுகிறது. தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் கோவை கோட்டத்தில் பணிக்காலத்தில் இறந்த 32 பணியாளர்களின் வாரிசுதாரர்களில் 3 பேருக்கு ஓட்டுநர் பணியும், 25 பேருக்கு நடத்துனர் பணியும், 3 பேருக்கு மகளிர் நடத்துனர் பணியும், ஒருவருக்கு தொழில்நுட்ப பணியாளர் பணியும் என மொத்தம் 32 பேருக்கு பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக முதல்வர் போக்குவரத்து துறையில் பணி ஓய்வு பெற்றவர்கள், பணிக்காலத்தில் இறந்தவர்களின் குடும்பங்களுக்கு வழங்க வேண்டிய பணப்பலன்கள் 350 கோடியினை வழங்கினார்கள். நிலுவையில் உள்ள தொகையினை வழங்குவதற்கான நடவடிக்கைகள் விரைவில் மேற்கொள்ளப்படும். இதற்கான பணிகளை விரைந்து முடிக்க தமிழக முதல்வர் அறிவுறுத்தியுள்ளார்கள். இந்த துறை சிறப்பாக செயல்படுவதற்கான அனைத்து விதமான நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றார்கள் என அமைச்சர் சாசி சிவசங்கர் தெரிவித்தார். இதே போன்ற போக்குவரத்து துறை அப்டேட்டுகளை தெரிந்து கொள்ள நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.